வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2025 ஜூன் 7 சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். மேலடுக்கு சுழற்சி வங்கக்கடலின் வடகிழக்கு பகுதியில் உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக வடமேற்கு காற்று தமிழ்நாட்டின் ஊடாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்க இருக்கிறது. நேற்றைக்கே காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் மழை. இன்றைக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிற்கு உறுதியாக மழை வாய்ப்பு தெரிகிறது. குறைந்த பரப்பில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழை வாய்ப்பு. இன்றைக்கு 7ஆம் தேதி. 8ஆம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவிலே திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு. ஞாயிற்றுக்கிழமை நாளை மாலை இரவில். திங்கட்கிழமை 9ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் உட்பட, அதாவது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், புதுச்சேரி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, மத்திய பகுதிக்கு கொஞ்சம் சந்தேகம். 9ஆம் தேதி திருப்பூர் தெற்கு, கோயம்புத்தூர் தெற்கு, திண்டுக்கல் ஆங்காங்கே, கரூர் மற்றும் திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை இத்தனை மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென்மேற்கு பருவமழையாக மெல்ல தொடங்கும். காற்று சுழற்சி அப்பொழுது வங்கக்கடலிலே ஆந்திர பிரதேசம், ஒடிசா கரையை நெருங்கி கொண்டிருக்கும். 11ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும். மழை பொழிவு பரப்பிலும் கூடும், நேரத்திலும் கூடும், அளவிலும் கூடும். மழை பொழிவு பரப்பில் கூடும் 11ஆம் தேதி, அளவிலும் கூடும், மழை பொழிவும் நேரமும் கூடும். 12ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை வலுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முதல் வங்கக்கடலோரம் வரைக்கும் நல்ல மழை 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை. இதில் முதலிடத்தை பிடிக்கக்கூடியது எல்லா நாளும் மழைன்னா அது ஆந்திர கர்நாடக எல்லையோரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் எல்லா நாளும் மழை. படிப்படியாக டெல்டாவிற்கும் எல்லா நாளும் மழை பொழிவு கிடைக்க பெற்றுவிடும். ஒதுக்குதல் இருக்கும். ஒதுக்கி ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் பெய்தணும். மத்திய உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும். விருதுநகருக்கு வடக்கே நல்ல மழை தெரிகிறது. விருதுநகருக்கு தெற்கே உள்ள பகுதிகளில் கொஞ்சம் பாலக்காட்டு மன்னிக்கவும் ஆரல்வாய் மொழி ஆரியங்காவுக்கான காற்று கொஞ்சம் வரும் என்பதனால அங்கே வெப்பச்சலனம், அதாவது வடமேற்கு நீராவி காற்று போய் சேருவதும் கொஞ்சம் குறைவாக இருக்கும், இடையிலே தடுக்கப்படும். அந்த ஊரிலே, அதாவது கொடைக்கானல் மலைக்கு தெற்கு புறம் ஊசலம்பட்டி, பேரையூர், ஆண்டிப்பட்டி, ஏழுமலை, அதே போல் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், மதுரை இந்த பகுதியில் வெப்பமடைந்து அந்த காற்று மட்டும் கொஞ்சம் தெற்கே போய் மழை பொழிவை கொடுக்கும். பொதுவாக தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டாலே தூத்துக்குடிக்கு குறைவான மழை தான் பொழியும், ஆனால் மழை பொழியும் கொஞ்சம். திருநெல்வேலிக்கும் தென்காசிக்கும் உள்பகுதியில் கொஞ்சம் இருக்கும், ஆனால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசியோட மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழை இருக்கும் 12ஆம் தேதியிலிருந்து. அதை விட கொஞ்சம் கூடுதலாக விருதுநகருக்கும் ராமநாதபுரம் தெற்கு பகுதிக்கும் கொஞ்சம் இருக்கும், ஆனால் தெற்கு பகுதியோட உள்பகுதிக்கு தான் நல்ல மழை. அதை விட விருதுநகர் மாவட்ட உள்பகுதி, மேற்கு பகுதி, விருதுநகர், ராமநாதபுரத்தை விட மதுரை, சிவகங்கைக்கு நல்ல மழை இருக்கும். அதை விட கொடைக்கானல் மலைப்பகுதிக்கும், திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதிக்கும், அதை விட கொஞ்சம் கூடுதலாக சிவகங்கை வடக்கு, புதுக்கோட்டைக்கும் இருக்கும். அதை விட கொஞ்சம் கூடுதலாக திருச்சி, டெல்டா மாவட்டங்களுக்கும்,
மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு வடக்கு தெற்கு பகுதிக்கும் பாலக்காட்டு கணவாய்க்கு நேராக கொஞ்சம் குறைவாக இருக்கும். தாராபுரத்திலேருந்து அரவக்குறிச்சி வரைக்கும். அதுக்கு அப்புறம் மணப்பாறை வரைக்கும் கொஞ்சம் இருக்கும். ஆனால் ஒதுக்குதல் இருக்கும், நல்ல மழையும் இருக்கும். ஒதுக்குதல் இருக்கும், திடீரென்று ஆங்காங்கே நல்ல மழை பொழிவை கொடுக்கும். பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கு 12ஆம் தேதியிலிருந்து காற்று அதாவது சாரல் மழை பொழிவு, 14-15 கனமழை பொழிவு பாலக்காட்டு கணவாய்க்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் 14ஆம் தேதி 15 எல்லாம் 13, 14, 15, 12, 13, 14, 15 கனமழை. இதில் நீலகிரி மிக கனமழை பொழிவு, வால்பாறைக்கும் மிக கனமழை பொழிவு இருக்கிறது 12, 13, 14, 15, 16 தேதிகளில். ஈரோட்டுக்கும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் நல்ல மழை இருக்குது. அதை விட கூடுதல் நாமக்கலை விட சேலம் கூடுதலாக இருக்கும், சேலத்தை விட தருமபுரி கூடுதலாக இருக்கும், தருமபுரியை விட கிருஷ்ணகிரி கூடுதலாக இருக்கும், கிருஷ்ணகிரியை விட பெங்களூரு, மைசூரு கூடுதலாக இருக்கும். பெங்களூரு, மைசூரை விட கர்நாடகாவின் வடக்கு பகுதி கடலோர கர்நாடகா அதிகமாக இருக்கும். அதே போல் தமிழ்நாட்டின் டெல்டாவை விட கடலூர், அரியலூர், பெரம்பலூர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பெரம்பலூர், அரியலூர், கடலூரை விட கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்துக்கு மிக கனமழை பொழிவெல்லாம் இருக்கிறது, புதுச்சேரிக்கும். அதை விட கூடுதலாக திருவண்ணாமலை மிக கனமழை பொழிவெல்லாம் காத்திருக்கு வரக்கூடிய நாட்களில் திருவண்ணாமலை. அதே போல் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டைக்கும் கனமழை பொழிவு இருக்கிறது. திருப்பத்தூர், வேலூருக்கும் மிக கனமழை பொழிவு இருக்குது. இதை விட கூடுதலாக ஆந்திர பிரதேசத்தோட குப்பம், சித்தூர் மற்றும் எல்லாம் இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பதியை விட ஆந்திர பிரதேசத்தில் கனமழை இருக்கும். ஏன்னா அதற்கு இதெல்லாம் ஆந்திர பிரதேசம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆந்திர பிரதேசம் விவசாயம் எப்படி இருக்கும் என்பதை பார்த்து தான் இங்கே விவசாயம் தொடங்குகிறார்கள். அங்கே உள்ள விவசாயம் பாதிப்படையும் பட்சத்தில் இங்கே விலைவாசி கூடும். அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தை விட கர்நாடகாவுக்கு அதிக மழை தருகிறது இந்த சுற்று. ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகாவிற்கு தமிழ்நாட்டை விட கூடுதல் மழை. தமிழ்நாட்டிலும் ஆந்திர கர்நாடக எல்லையோரம் சிறப்பான மழை தெரிகிறது. 16ஆம் தேதி வரை இந்த சுற்றின் மழை. 16க்கு அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் தொடரும். ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிராவெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். 16க்கு பிறகும் காற்று தமிழ்நாடு ஊடாக பயணிப்பது கர்நாடகா ஊடாக பயணிக்கும். கேரளா கடலோரம் வழியாக கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கர் வழியாக பயணிக்கும். இதனால் மழைப்பொழிவு 16க்கு மேல் 20 வரை கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் தமிழ்நாட்டில். அதற்கு பிறகு அடுத்த சிஸ்டம் உருவாயிடும். மாத இறுதியில் வலுவான மழைப்பொழிவு காத்திருக்கு. ஆக அறுவடை விவசாயிகள் இந்த வானிலை அறிக்கையை தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறுவடை மற்றும் பிற பணிகளை செய்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.